பாருங்க 5 படிங்க 5:6 தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த பூமியில எல்லா ஜனங்களும் பயந்திருப்பார்கள். ஆமென். ஆமென். எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறது. அதான் ஒரு சொல்லப்பட்டிருக்கு, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக கொண்டாடுறோம். ஆமென். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை தன்ன ஜனங்கள் உள்ள எல்லாரும் ஆமென் அவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் நாட்களிலே ஜனங்களை எழுப்புவாராக. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலையும் தேவனையும் சேர்த்து வணங்கி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இல்ல. அப்புறம் ஒரு எலியாவை போட்டு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார் தேவன். அதற்கு ஒரு எலியா தேவைப்பட்டார். இந்த பூமி முழுவதும் தேவனுக்கு பயப்படும்படியான ஜனங்கள் வருவதற்காக நீங்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறீர்கள். உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவை. உங்கள் மூலமாய் அவருடைய மகிமை விளக்கப்படுவதற்காக நீங்கள் தேவை. அவருக்கு உங்கள் சரீரத்தை ஜீவப்படி அவர் ஒப்புக் கொடுங்கள். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவப்படியாக ஒப்புக் கொடுத்தார். அதே போல நாம் இப்போ பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்காக இல்லை, நமக்காய் மரித்தவருக்காக நாம் ஜீவப்படியாக ஒப்புக் கொடுப்போம். அதற்காக தான் நாம் செயல்படுகிறோம். அதற்காக நாம் பேசுகிறோம். எதற்காக? எனக்கு 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 இல்லை, அவருக்காக. அல்லேலூயா. அவர் எனக்காக செய்தார். எதையுமே நான் செய்யாம இருக்கும் பொழுது எனக்காக செய்தார். அவருக்கு விரோதமாக நான் இருந்த பொழுது எனக்காக வந்தார். இப்பொழுது எனக்காக அல்ல, நான் அவருக்காக. அல்லேலூயா. அவருக்காக செயல்படும். நாம் உழைப்பு அவருக்காக. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேலை செய்தாலும் கர்த்தருக்கு என்று வேலை செய்யுங்கள். நீங்கள் சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு என்று சாப்பிடுங்கள். எதற்காக? சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்? இந்த சரீரம் மூலமாக தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த தினகரன் ஐயா இருக்காங்க. அவங்க மூலமாய் பல லட்சம் ஜனங்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட 50 வருஷம் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமென். தினகரன் ஐயா சொல்லுவாங்க, ரொம்ப அவங்க சரீரத்தை காத்து கொள்ளுங்க அப்படிப்பாங்க. அவங்க 100 வயதான பிறகு. ஏன்னா ஆரம்ப நாட்கள் அதிகமாக அவங்க தேவசம் உபவாசம் பண்ணி அவங்க சரீரத்துல பல பலவீனங்கள் இருந்ததுனால, ஏன்னா வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, உபவாசம் நல்லது. அந்த உபவாசமும் நீங்கள் உங்க சரீரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளணும். ஆண்டவர் அனுமதித்தாலே ஒழிய, ஆமென், அனுமதித்தாலே ஒழிய நீங்கள் என்ன செய்யலாம், எத்தனை நாள் இங்க இருக்கலாம், பிரச்சனை. ஆனா தேவன் சொன்னார் இல்லாம நாம நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். அதாவது அந்த காலத்துலயும் ஒரு 20 வயசு 25 30 வயசுல ரத்த ஓட்டங்கள் துடிப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், எனக்கு முதல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, நீங்க ரொம்ப உபவாசம் இருக்காதீங்க, உங்க சரீரத்தை காத்துக்கணும்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்காக உயிரே, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஆமென். நான் கர்த்தருக்காக இதை செஞ்சு வந்தது இல்ல. அல்லேலூயா. சரீரத்தை நீங்கள் காத்துக் கொள்வது அவசியம். நீங்க வேலை செய்யும் பொழுது அதை ஒரு 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 எக்ஸசைஸ் தான் நினைச்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்க மனமெல்லாம் என்ன செய்யும், உற்சாகமா இருக்கும். ஆமென். மன மகிழ்ச்சியா இருக்கும். எதுவுமே நீங்க எதை செஞ்சாலுமே நீங்க வேதனையோடு செய்யும் பொழுது அது நல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ கூட நீங்க மனம் இல்லாம நீங்க செஞ்சா கூட அது நோயா மாறும். அப்ப எது செஞ்சாலும் அதை ஒரு நீங்க உற்சாகமா செய்யும் பொழுது அது உங்க உடம்பை ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நீங்க வேலை செய்தாலும் அதை உற்சாகமா செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஆமென். இதெல்லாம் எதுக்காக? உங்க சரீரம் எதுக்காக ஆரோக்கியமாக இருக்கணும்? உங்க மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், திரளான ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். உங்கள் ஆரோக்கியங்கள் கண்டு தேவ நாம மகிமைப்பட வேண்டும். இதற்காக தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு கேட்கணும், என்னுடைய சரீரமாக நான் இருக்கிறேன், அவருடைய பலவராக நான் இருக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் எண்ணுங்கள். அவருடைய பலம் உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் சொல்லியிருக்கார், உன்னுடைய பலத்தை ஞாபகம் பூரணமாய் விளங்கும்னு சொல்றாரு. உங்க பலத்துல நீங்க சோர்ந்து போவாதீங்க. ஒரு பலவீனம் இருக்குதா, நீங்க சோர்ந்து போவாதீங்க. அவருடைய பலம் எனக்கு ஒரு பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்லுங்க. அதை சிந்திக்க ஆரம்பிங்க. அவருடைய பலம் எனக்குள்ள செயல்படுது, அவருடைய வல்லமை எனக்குள்ள செயல்படுது. வேதம் சொல்லுது, அவருடைய வல்லமையை நம்முடைய சரீரத்துல விளங்க பண்ணும்படிக்கு அவர் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மளுடைய சரீரத்தில் விளக்குவதற்காக.
அதற்கு உங்களுக்கு ஆத்துமா இடம் கொடுக்கட்டும் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் சொல்றது? தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி எல்லைகளுக்கும் அவருக்கு பயந்திருக்கும், எல்லைகளுக்கும் அவருக்கு பயந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. 57:11 படிங்க. சங்கீதம் 57:11. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உம்முடைய மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. உம்முடைய மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. தாவீது இது எல்லாமே தாவீது பேசினது. சங்கீதத்துல நிறைய இருக்குது, அவர் பேசின வார்த்தைகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே தேவனை ஒரு குறுகினதாக பார்க்கவே இல்லை. தாவீது தேவனை ஒரு குறுகின எண்ணத்துல அவர் பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? சரி, ஒரு கஞ்சி குடிச்சா கூட கஞ்சி குடிச்சு ஏதோ ஒண்ணு இல்லைங்கிறது இல்லை, எல்லாமே இருக்குது. ஆமென். பூமி அவர் கர்த்தருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்குது. ஹல்லேலூயா. பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாமே அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கலாம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே இது எனக்கு முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லையா? ஆமென். நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அது செயல்படுகிறது. அவருடைய பலன் உங்களுக்குள்ள செயல்படுகிறது, அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்குள்ள செயல்படுது, வல்லமை செயல்படுகிறது. அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நீங்கள் தாகப்படும் பொழுது அவருடைய சத்தியம் உங்களுக்கு, ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். இது எல்லாமே நீங்கள் வாஞ்சிக்கணும், உங்கள் இருதயத்துல நீங்க வாஞ்சிக்கணும். அதைதான் கேட்கிறார். இருதயத்துல நீ எனக்கு இடம் கொடு, அவனை தட்டிட்டு எனக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் பேசுவதில்லை, இருதயத்துல ஏற்றுக்கொள்வது. அவருடைய வார்த்தையை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கவே இல்லை, அவருடைய வார்த்தையை நீங்க மதிக்கவே இல்லை, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னா தேவனே எனக்கு வாரும் வாரும் வாரும்னா அது தேவனுடைய பார்வையில அவிசுவாசம், அருவருப்பா இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல நாங்க ஹோட்டல்ல இருக்கும்போது ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சொன்னாங்களா, ஏதோ சொன்னோன்னா அது என்ன கிழமை தெரியுமா, அந்த கிழமை நாங்க சாப்பிட மாட்டோம், அந்த கிழமை சாப்பிட மாட்டாங்க. நம்மளால இந்த கிழமை தான் சாப்பிட மாட்டோம், சிலவங்க அதுலயே சாப்பிட மாட்டாங்க. அது ஏதோ விஷம் மாதிரி. எனக்கு உடனே ஒரு வசனம் வருது, சுத்தம் உள்ளவன் சகலத்துல சுத்தமா இருப்பான், அவிசுவாசியம் அருவருப்பானவனுக்கு ஒண்ணுமே சுத்தமா இருக்காது. உன் மனசுல சுத்தம் இருக்கணும், எல்லாவற்றிலையும் சுத்தமா இருக்க. ஆமென். அவிசுவாசமா இருக்கா பாருங்க, இப்படிதான் இப்படிதான் ஒண்ணுமே சுத்தமா இருக்காது. நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்க எண்ணங்கள் எல்லாம் அந்த சிந்தைக்குள்ள போகும். நான் அவரால் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படி சிந்தைக்குள்ள போகும். ஹல்லேலூயா. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது 11ல, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கும், உம்முடைய மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. பேச ஆரம்பிக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். இப்படிலாம் சொல்லுங்க, என் கிராமம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். ஆமென். இந்த ராதாவு காலம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இந்தியா தேசம் முழுவதும் தேவனுக்கு முன்பு முழங்கால்கள் முடங்கும், ராஜாக்களுடைய முழங்கால்கள் முடங்கும். ஆமென். நீங்க சில ஊழியக்காரர்கள் பேசுறத பாருங்க. அன்னைக்கு ஒரு ஊழியர் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ நம்மள அந்த நாட்டிலே இருக்க விட மாட்டாங்க, நாட்டை விட்டு நம்மள துரத்த போறாங்க, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. இது ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசிட்டு இருக்கிறார். அவருடைய சபையில எப்படி பேசியிருப்பாரு, அந்த சபையோட விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், பூமி முழுவதும் மகிமை தான் நிறைந்திருக்கும். ஆனா வசனத்துல அநேக ராஜாக்கள் உன்னிடத்துல வருவார்கள். இதெல்லாம் எங்க நடக்கும்? ஹல்லேலூயா. வரும். ஆமென். வரும். அப்படிப்பட்ட மகிமை அவரிடத்துல இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். அப்படினால அவர் பேசுகிறார். தேவனை அறியாதவர்கள் அவிசுவாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனை அறிந்து தேவனை அறிந்தவர்களை பாருங்க, மிகவும் தாராளமா பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது சொல்றான், இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொல்றாரு. நான் விரும்பினதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நம்ம அப்படிப்பட்ட சிந்தைகள் எல்லாம் போனோம். சொல்லியிருக்கிறார்னா ஒருவரும் கெட்டு போறது பிதாவுடைய சிந்தையெல்லாம் சொல்லிருக்காருன்னா எல்லா ஜனங்களும் மீட்கப்படுவார்கள், ஜாதிகள் மீட்கப்படும், என் குடும்பம் மீட்கப்படும், என் வீட்டாரெல்லாம் சபைக்கு வருவதை என் கண்கள் காணும் சொல்ல ஆரம்பிங்கள். ஒருபோதும் நீங்க அவிசுவாசமாக பேச ஆரம்பிக்க கூடாது. அவிசுவாசமா நீங்க பேசாதீங்க, அவிசுவாசமாக சிந்திக்காதீங்க. அவங்களாம் மாறுவானா, அவங்களாம் நிப்பாட்டுவானா, இல்ல
ஹalleluya. யாரும் மாற்ற கர்த்தரால முடியும். எந்த மனுஷன் முழங்காலில் முடங்கப்பட்ட தேவனால் முடியும். அதற்கு சாட்சி தான் பவுல். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாய் செயல்பட்டு வந்த சவுலை பவுலாக மாற்றினவர். இன்னைக்கு अनेक சவுல்கள் யாராவது இருந்தாலே பவுலாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாக உங்க குடும்பத்திலே யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவெல்லாம் பவுலாக மாறுவார்களாக. ஆமென். ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை பார்த்தேன். ஆபாகூம் அந்த புத்தகத்துல பழைய ஏற்பாட்டுல 1084 பக்கம். அடிக்கடி எனக்குள்ள இந்த வசனம் எனக்குள்ள இருக்கும். 1084 பக்கத்துல 2வது அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். சொல்லப்பட்ட சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். சமுத்திரத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த தண்ணி வத்துற மாதிரியே இல்ல. அப்படிதான் நம்ம கண்கள் பார்த்திருக்குது. அதே போல சொல்றாரு, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹalleluya. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சொல்லுங்க, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமையை. ஆமென். இப்போ தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு சொல்றதுனா யாரு? நமக்கு இந்த காலம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென். அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தேவன் நமக்கு எப்படியெல்லாம் செய்திருக்கிறார், நம்மை மீட்பதற்காக என்னத்தையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அதுதான் தேவனை அறிகிற அறிவு. அது இந்த பூமியில கடைசி காலத்துல நிறைஞ்சிருக்கும். ஆமென். எப்படி இந்த பூமியில சமுத்திரம் நிறைஞ்சிருக்குதோ, சொல்றேன், பூமியிலே சமுத்திரம் அதிகமாக இருந்தா 1/3 தான் வெட்டாந்தரன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைந்திருப்பது போல கர்த்தரை மகிமையை அறிகிற அறிவினாலும் நிறைந்திருக்கும். ஆமென். அப்போ நம்ம அப்படிலாம் வசனம் இருக்க நம்ம பரலோகத்துக்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் போவாங்க. ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும். அவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பார்களோ சொல்றார். குமாரன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது விசுவாசங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா இது இப்ப சபை எப்படி போயிட்டு இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க. விசுவாசத்துல போல கிரியைகளுக்குள்ள போயிட்டு இருக்குது. கிரியைகளை போறது விசுவாசம் இல்ல. கிரியைகளை போறது நீங்க ரோமர்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா கிருபையினால் கிரியைகளால் வருவது, கிருபையினால் வருவது அல்ல. நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினால் வருகிறது அல்ல. நியாயப்பிரமாணம் எதனால் வருகிறது? கிரியைகளால் வருகிறது. நியாயப்பிரமாணம் கிரியைகளால் தான் ஜெயிக்க முடியும். ஆனா கிருபை விசுவாசத்தினால் தான் ஜெயிக்க முடியும். ஹalleluya. அப்போ அந்த கடைசி காலத்துல அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு பார்க்கறாங்க. அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின் கட்டளைப்படி போய் கொண்டிருப்போம்னா நம்ம விசுவாசத்தை நிலைச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய பக்தியை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போம். கிறிஸ்துவின் சிலுவையை நம்பி வாழ மாட்டோம். நம்மளுடைய ஜெபத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போம். சிலுவையில விடுதலை செய்தார் என்பதை நாம் விசுவாசித்து வாழ மாட்டோம். அப்ப அது குறையும் பொழுது நம்ம நினைச்சுவோம் கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாரோ அப்படின்னு நினைப்போம். ஆனா சிலுவை என்றைக்கும் மாறாது. அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நிலைத்திருப்போம். ஹalleluya. சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள் விசுவாசத்தினால் மீட்கப்பட்டவர்கள். சட்டத்திட்டத்தினால் நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தினால் வருகிறவர்கள் கிரியைகளினால் மீட்கப்படுகிறவர்கள். கிரியைகளினால் அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வருகிறவர்கள் அவர்கள் விசுவாசத்தினால் மீட்கப்படுகிறவர்கள். ஆமென். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவினால் பிழைத்த நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால தான் பிழைக்கிறோம். ஹalleluya. அவருடைய எனக்கு வந்து சட்டத்திட்டத்தெல்லாம் அவர் சிலுவையிலே உடைத்து நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளையும் சிலுவையிலே வைத்து வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றியை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வெற்றி என்னுடைய வெற்றி. சிலுவையில் இயேசு செஞ்ச வெற்றி யாருடைய வெற்றி? என்னுடைய வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையில் செய்த வெற்றி என்னுடைய வெற்றி. சிலுவையில் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அப்படியே நானும் ஜெயித்திருக்கிறேன். எப்படி நீங்களும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறீங்க. நீங்க ஒன்றா இருக்கிறதுனால அவர் எதையெல்லாம் செய்தாரோ அது எல்லாம் உங்களுக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி அந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படியெல்லாம் நீங்களும் ஜெயித்திருக்கிறீர்கள். ஹalleluya. அவரை எப்படி
உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே உங்களையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமென். இப்படி பழைய மனுஷனுக்குள்ள ஆள் இல்ல. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் 3ஆம் நாள் கழிச்சு பிதாவாகிய தேவன் எழுப்பினாரோ அதே போல உங்களையும் இப்ப எழுப்பி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்கதான் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்க மனதில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நான் அவரா அப்படி நினைச்சு நீங்க மறுரூபமாவீர்கள். இல்லைன்னா அந்த பழைய மனுஷனுக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கும். ஆவியான ஒருவர் பொழுது விடுதலை உண்டாகும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். அப்போ இதெல்லாம் மாறணும். அந்த எண்ணத்துக்குள்ள போகணும், அந்த சிந்தைக்குள்ள போகணும். ஆமென். இப்படி போகும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அந்த மகிமை எங்கு பரவும். உங்க மூலமாக ஜீவ வார்த்தை பாருங்க. தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஜனங்களுக்காக பாருங்க, எல்லாருக்காகவும் வந்தார். பூமியில ஒவ்வொருத்தரும் அழிக்கப்பட்டார். இதை குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் அழிக்கப்பட்டார் இல்ல. அவர் காலகாலமாய் சகல சந்ததிகளுக்காக எல்லாருக்காகவும் அவர் அழிந்ததை சுமந்து தீர்த்தார். ஆனால் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திட்டம். அதற்காக தான் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அப்ப அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார் என்றால் அவருடைய சரீரமாகிய நீங்களும் அதைத்தான் விசுவாசிக்கணும். எல்லோரும் மீட்கப்படுவார்கள். ஆமென். அவங்க எல்லாம் நினைக்கணும், உங்க குடும்பம்லாம் மீட்கப்படுது நினைக்கணும், உங்க கிராமம் மீட்கப்படுது நினைக்கணும், போற இடமெல்லாம் மீட்கப்படுது நினைக்கணும். ஆமென். அங்க இருந்து வரப்பொழுது அப்படி கிராமத்தை பார்க்கறதுல போனோம், கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சொல்ல ஆரம்பிங்க, கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். அப்படி பேச ஆரம்பிங்க, அவர் அற்புதங்களை செய்வார். அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல பாருங்க, பவுல் ஒரு ராஜாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நினைக்கும் பொழுது அங்க ஒரு தவறான ஒரு யூத என்ன சொல்லுவாங்க, அப்படியே உள்ள மாற்ற நினைப்பான். அந்த சுவிசேஷத்தை அவர் கேட்கக்கூடாதபடி மாற்ற நினைப்பான். சிந்தையை மாற்றும் பொழுது பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்து அவன்கிட்ட பேசுவான். பிசாசின் தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு இன்று நீ குருடனாய் இருப்பாய் என்று சொல்லுவான். இந்த வார்த்தை அப்படியே அங்க படிக்க ஆரம்பிச்சது. நீ குருடனாய் படிக்கிறார், நீ காணாது இருப்பாய் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அவன் கண்களில் இருள் அடைந்து விட்டது. இந்த ஜீவ வார்த்தை அப்படியே செயல்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆமென். அதே போலதான் நீங்க எதை பேசிக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கும், எதை சிந்திச்சு கொண்டிருக்கீங்க, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்து இருப்பீங்கன்னா உங்க இருதய வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் சொல்லப்படுது. அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடணும். இதத்தான் சாத்தான் இப்படி நம்ம எண்ணத்தை கொண்டு வராதபடி யாராவது அவிசுவாசிகள் யாராவது உங்ககிட்ட அந்த தவறான வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச 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 அப்படியே உங்களுக்குள்ள என்ன செய்து அது உருவாக்கப்படும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவன் சொல்லுவோம். ஆனா எதை கேட்டுக்கொண்டிருக்கோம், உலகம் என்ன பேசிக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் உலகத்துக்கு இல்லை என்பதை அறிந்தோம். அவர்கள் சொல்லுவதை மனதார சிலர் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஊழியர்கள் சொல்லுவார்கள், நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்ட உனக்குள் இப்படி இருக்கிறார். அதை ஒருபோதும் சிலவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்கு கணத்தை கொடுக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கிருபையை பத்தி பேசுற ஊழியக்காரர் சொல்றாரு, உங்க என்ன பிரச்சனை, எத்தனை லட்சம் கடமோ, என்ன நோயோ, நீ கதை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 செய்தியா என் செய்தியை நீ கேளு. ஒரு மாசத்துல செய்தி கேட்டுட்டு நீ பாரு, ஒரு மாசத்துல நீ பாரு, இருக்கான்னு பாரு அப்படிங்கிற. எதுக்காக? சுவிசேஷம் எந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விடுதலை சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள், விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க விடுதலையின் சத்தியத்தை நீங்க கேட்க நீங்க விடுதலை அதே கேளுங்க. ஊழியர்கள்லாம் பேசுவாரு, நீங்க வேற இதை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன செய்யும், குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதா இதாங்கிறதா இருக்கும். நீங்க கிருபையை பேசிக்கொண்டே இருக்கலாம். கிருபையை நீங்க நிலைச்சிருக்கும் பொழுது அதிலே நீங்க வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு விசுவாசம் பெருகிட்டு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை கேட்க கேட்க இப்ப உங்களுக்குள்ள என்னது இருக்குது, விசுவாசம் பெருகிட்டு இருக்கும். பாத்தீங்களா, எனக்கு இது நடக்கும், எனக்கு இது நடக்கும். ஒரு நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நொடியிலே மறுபடியும் துக்கத்தை வச்சு நாம சங்கடப்பட்டு கொண்டு இருக்கோம். இப்போ நமக்குள்ள இதை பேச சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ள செயல்படி இதெல்லாம் நடக்க போகுது என்று நம்ம ஆவிக்குரிய கண்களிலே நம்ம காண ஆரம்பிக்கிறோம். நாம் சிந்தை இணைப்பில் நடக்க போகுது என்பதை காண ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்கெல்லாம் சொன்ன போல இந்த இத்தனை வசனத்திலும் பூமி முழுவதிலும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள். கர்த்தருடைய மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் பூமி முழுவதிலும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுற வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நிறைவேறும். ஆமென். உங்க கிராமத்துல நிறைவேறும்.